வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு கார் வாங்குகிறேன். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்கணும், அண்ட் தென் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என் மைண்டில் வர்றது வந்து நம்மளுக்கு இந்த மாருதி பிராண்டு தான், மாருதி சுசுகி பிராண்டு தான். ஸோ இப்போது நம்ம இங்கே எங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் பேரண்டப்பள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒசூரில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அரௌண்ட் 1,90,000 வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம கையில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் தான். அங்கே பேரண்டப்பிலே நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராகவன் சார் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்களோட நம்பருமே இங்கே இது பண்ணுறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசமாக தான் இருக்கார். ஸோ நீங்கள் யாராவது இந்த சேலம் டு ஒசூர் வரைக்குமே, இந்த சேலம் தருமபுரி அண்ட் தென் கிருஷ்ணகிரி அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் ஆகட்டும் அண்ட் தென் வண்டியோட டீட்டெயில் ஆகட்டும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா மறக்காமல் அவர் சொல்லுவார். ஸோ என்னென்ன ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்டோ K10 தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டின்னு சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோவும் போட்டேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,90,000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக, அதாவது இது எப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டியில் கம்மியானதோட நம்ம மாருதி சைட்லேருந்துமே நம்மளுக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3,69,900 ருபீஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம பேஸ் வேரியண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4,20,000 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்ப்ரெஸோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் பாய் செக்மெண்ட் தான். ஸோ ஹைட் நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நான் ஒரு பிகினர், அதாவது நீங்கள் ஒரு லேடி ஆகட்டும் அண்ட் தென் வயசானவங்க ஆகட்டும், ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான வண்டியை நான் இதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெக் ரூம் நம்மளுக்கு அந்த லெக் பெயின் அதிகமாக நம்மளுக்கு வராதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்மளுக்கு 2,10,000 வரையுமே நம்மளுக்கு சுசுகி சைடில் இருந்தும் அண்ட் தென் நம்மளுக்கு ஜிஎஸ்டிலையுமே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இதுவே பேஸ், அதாவது நம்ம எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3,49,900 நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் நம்மளுக்கு ஆன் ரோடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலிரியோக்கு வருவோம். இதை ஆக்சுவலாக நம்ம ஒரு K10ஓட ஒரு காம்பேக்டான வண்டினே நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,94,629 நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4,69,000 அரௌண்ட் நம்மளுக்கு 4,70,000 கிட்ட நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோடு நம்ம பேஸ் வேரியண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5,40,000 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு காம்பேக்ட் டால்பாய் ஹேட்ச்பேக் வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேகனரை சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் வைஸும் இருக்கட்டும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேகனர் வந்துட்டு விரும்பாத ஆளே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,82,000 வரையுமே நம்மளுக்கு மாருதி சைட்லேருந்தும் அந்த ஜிஎஸ்டி சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் நம்மளுக்கு 4,98,900 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வண்டியோட ஆன் ரைட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,70,000 வரைக்குமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்குறீங்கன்னா எந்த வண்டியை பார்க்குறோன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டைலிஷான ஒரு ஹேட்ச்பேக் வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுன்னு ஆல்மோஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஷிஃப்ட் தாங்க. ஸோ இதை யங்ஸ்டர்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,90,300 வரையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மாருதி சைடன் அண்ட் தென் நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்தோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5,78,900 அண்ட் ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அக்யூரேட் இல்லை. அதே மாதிரி வேரியண்ட் மேலே நம்மளுக்கு டிபெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இது வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதாகும். ஸோ இதோட நம்மளுக்கு ஆன் ரோடு அப்ராக்சிமேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6,80,000 வரையுமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம அதை விட நெக்ஸ்ட்டு ஒரு செடான் வெஹிக்கிளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான செடான் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷிஃப்ட்டு டிசைரை சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதில் அந்த பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி
அதாவது லாங் ட்ரிப் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பூட் ஸ்பேஸில் நம்மளுக்கு இதில் ஸோ இதை பற்றினா நான் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸிங்கை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதோட நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,65,500 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாருதி சைடு நம்மளுக்கு ஜிஎஸ்டி சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுவே நம்மளுக்கு இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6,25,600 நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோடு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7,50,000 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப் 4 மீட்டர் நம்ம காம்பேக்ட் எஸ்யூவை பற்றி நம்ம ஒரு வண்டியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிரெஸ்ஸாவை சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் வைஸ் அண்ட் தென் நம்மளுக்கு லுக் வைஸ் ஒரு ஸ்டைலிஷான ஒரு எஸ்யூவியை நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதோட நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,98,900 அரௌண்ட் 1,99,000 நம்மளுக்கு இதில் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாருதியிலேருந்து நம்மளுக்கு சம் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்க்ளூடட் தான். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் 8,25,900 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 9,75,000 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தான் நம்ம ஒரு எம்யூவை பற்றி பார்ப்போம், அதாவது மல்டி பர்பஸ் வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எர்டிகா தான். ஒரு ஃபேமிலியில் நம்ம ஒரு 8 பேர் 9 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டான வண்டி சொல்லலாம். ஸோ எர்டிகா தான். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,12,450 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8,80,000 நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் ஆன் ரோடு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10,50,000 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆக்சுவலாக இதை எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்காகட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகட்டும், ஸோ அதாவது நான் ஒரு எம்யூவி வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை பார்க்கலாம். ஏன்னா அதோட அந்த லுக் வைஸே ஆகட்டும், உங்களுக்கு அந்த இதே ஆகட்டும் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மல்டி பர்பஸ் யூசர்ஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுல. ஸோ இதை வச்சு நிறையா பேர் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,19,500 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1,20,000 நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5,20,900 நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அரௌண்ட் நம்ம ஆன் ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 lakhsக்கே கிடச்சிடுது. ஆக்சுவலாக நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன், அதாவது அரினா சேஃப்டி ஷீல்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டியிலையுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹில்லோடு கண்ட்ரோல், இஎஸ்பி அண்ட் ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், சீட் பெல்ட் ரிமைண்டர், 3-point ELR சீட் பெல்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 3 இயர்ஸ்க்கான வாரண்டியுமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதாவது சேஃப்டியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாருதி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஒன்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி guys. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ எந்தெந்த ப்ரைஸ் இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோவுமே ஒரு வண்டியை பற்றியுமே நான் பர்டிகுலர் நான் உங்களுக்கு அதை போடுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றின ஆன் ரோட் ப்ரைஸ் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ இங்கேயும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. அவர் ஃபுல் டீட்டெயிலாகவும் அண்ட் தென் ரொம்ப நல்லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். பாய்.